நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியல. தலைவா வணக்கம் தலைவா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவில் பேசவும் முடியுமா? ஜாதி மதம் உண்டு காதல் என்று கேட்கவும் முடியுமா? வேதனை தீருமா? ஜாதி மதம் உண்டு காதல் என்று கேட்கவும் முடியுமா? வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? மன்னவனின் மனசுக்குள்ள அங்கை முகம் தெரியலையா? ஆண்டே மரகதமே என்று சொல்ல பயவல்லையா? ஆண்டே மரகதமே என்று சொல்ல மனமில்லையா? மன்னவனின் மனசுக்குள்ள அங்கை முகம் தெரியலையா? ஆண்டே மரகதமே என்று சொல்ல பயவல்லையா? அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே ஓரத்திலே அன்று சொன்ன அன்று சொன்ன வார்த்தையில் நட்சத்திரத்தை பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சம் சேர்க்கவும் முடியுமா? வேதனை தீருமா? வானத்திலே நிலவு வரும், வானத்திலே நிலவு வரும், மையகத்தில் தென்றல் வரும், வலை போட்டா மீன் வரும், மாலை தொழுவ சேர்ந்து வரும். வானத்தில் நிலவு வரும், மையகத்தில் வெள்ளை வரும், வலை போட்டா மீன் வரும், மாலை தொழுவ சேர்ந்து வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வச்ச தானே வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வச்ச தானே வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வச்ச தானே வரும். கண்ணி மனசு வச்ச தானே வரும். நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? அவர்களின் வேதனை தீருமா? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? மண்ட மேலே கொண்ட போட்ட சாமி யாரையா? மண்ட மேலே கொண்ட போட்ட சாமி யாரையா? எந்த ஊரையா எடுத்து ஓதையா? கண்டா வர சொல்லுங்க, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியே கையோடு கூட்டி வாருங்க. கண்டாவர சொல்லுங்க, கண்டாவர சொல்லுங்க, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியே கையோடு கூட்டி வாருங்க. ஏதோ காலம் கட்டுறது கைதட்டி அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏதோ காலம் கட்டுறது யார் என்று பார்ப்போம். சந்திப்போம், சிந்திப்போம், மறட்டு பார்ப்போம். அளவுக்கு மேலே பணவை திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேலா கடவுளப்பா, கடவுளுக்கு தெரியும் அப்பா. கைக்கு கைமாறு பணமே, கைப்பற்ற நினைக்கும் மனமே தேடும் போது வருவதுண்டோ. ஓடி
நாக்க திருத்துறேன் மண்டே போட போற மாதிரி. சரி நீங்க சென்று வாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் பெரியாதிபத்தில இருந்து வரேன். என்னையா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டது குத்தமா? நல்லா இருக்கிறேன்னு கேட்கறதுல 2-3 அர்த்தம் இருக்கு. எப்படி? ஒண்ணு மருத்துவமனைக்கு போனோம்னா அங்கே அங்க நல்லா இருக்கீங்களா கேட்கும் போதே கேட்டுருவாங்க. உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே, இப்ப எப்படி இருக்குன்னு அப்படி கேட்கணும். ஆமா. இப்ப யதார்த்தமா பொதுவா எல்லாரையும் விசாரிக்கிறது நலம், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அப்படி உடல் நலத்தை மட்டும் இல்ல எல்லாமும் அதுக்குள்ள அடக்கம். உண்மை உண்மை சரிதானா? உண்மை. அதனாலதான் கேட்கறேன் நீங்க நலமா இருக்கீங்களான்னு. நலமா இருக்கும். ஆமா. என்ன வேலையா இங்க வந்தீங்க? ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? என்ன வேலையா வந்தோமா? அப்ப நீ கேட்டிருக்கணும் என்ன வேலையா வந்திருக்கீங்க? நீங்க தான் ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? யாரு இடத்துக்கு யாரு போறாங்கிறது முக்கியம் இல்ல. சரி. அங்க என்ன சம்பவம் நடக்குதுங்கிறத பார்க்க. அது நீங்க சொல்ற நான் என்ன இருந்தாலும் ஆனா இந்த இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறப்பு வேண்டுமானால் ஒரு இதா இருக்கலாம். என்ன இருக்கலாம்? சம்பவமா இருக்கலாம். இதா இருக்கலாம்னா அப்படி சொல்லுவேன். சரியா வர்றீங்களான்னு. பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமா இருக்கலாம். பிறப்பு என்பது ஒரு இதா இருக்கலாம். என்னடா மருதனமும் இதா இருக்கு. உன்னோட சேர்த்து நான் குழம்பிட்டேன். பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமா இருக்கலாம். சரி. இறப்பு என்பது சரித்திரமா இருக்கணுமா? உண்மை. சரித்திரம் இருக்கணும்ல. உண்மை. சரி. அதெல்லாம் மனுஷன் வாழ்றான்னா எப்பவுமே ஒரு நோக்கத்தோட வாழணும். நிதானம் இல்லாத நிலை இல்லாத வாழ்க்கை. தூங்குறவன் எந்திரிச்சிட்டானா இது வரைக்கும் தூங்குனேன்றுவான். ஆமா. தூங்கிட்டு எந்திரிச்சிட்டோம்னா இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன் பாருங்க அப்படின்போம். தூங்குறவர் எந்திரிக்கலைன்னா எந்திரிக்கலாம் முடிஞ்சிச்சு. அப்ப உறக்கம் என்பது என்ன லேசா தட்டிட்டு பாருங்க. உறக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை. உண்மை. மரணத்தின் ஒத்திகை. வள்ளுவர் சொல்றாரு உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல சனனம் என்றார். புனரவி சனனம் புனரவி மரணம்னு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். யாரு கேட்கிறா? அது உண்மைதான். யாரு கேட்கிறா? நல்ல தங்கச்சி சொல்லுது. ஏன் இந்த அளவுக்கு போட்டு கத்திட்டு கிடக்குறியா? எவன் கேட்க போறேன்? நீங்க ஆமா. எவன் கேட்க போறேன்? அது கேட்கறது நான் என்ன அதான் அதுல ஒண்ணு கேட்டு சரியா இருக்கலாம். நம்ம வேலை விதைக்கிறது. முளைக்கிறது முளைக்காது விதையோட வேலை. விதைத்தவன் உறங்கலாம். உண்மை. விதை ஒரு பொழுதும் உறங்காது. அது விதைக்கிற விதை எல்லாமே முளைக்கிறது. விதை உறங்கினாத்தான் நம்ம விதையே போட முடியாது. விதைக்கிற எல்லா விதையும் முளைக்கிறது இல்ல. முளைக்கிற எல்லா விதையும் விளையிறதும் இல்ல. விளையிறது எல்லாம் வீட்டுக்கு வர்றதும் இல்ல. வீட்டுக்கு வர்றது எல்லாம் உணவாகிறதும் இல்ல. பல கதைகள் இருக்குது. இருக்கா இல்லையா? அது உண்மைதான். தினை விதைச்சவன் வினை எடுக்கணும். தினை விதைச்சவன் தினை எடுக்கணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பொது விதி எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும். அதான் உண்மைக்குள்ள ஒரு பொருளை போட்டா குறிப்பிட்ட நாளுக்குள்ள கரைக்கு வந்து சேரும். ஆமா. இருக்கா? ஆமா. இருக்குல்ல? ஆமா. ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டுல்ல. பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் செய்யும் தாமே வரும் சொல்லியிருக்கார். தாமே விளையும்னு யார் சொன்னது? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். விளையா போச்சு போ. சரி இருக்கட்டும். அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதனாலதான் உனக்கும் சில விஷயங்களை சொல்லணுமேனு வந்தேன். உண்மை. எனக்கு விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கீங்க. ஒருத்தர் தமிழ் மீது பற்று. அவர் மொழி அவருக்கு பற்று. உண்மை. ஆனாலும் எல்லா மொழியிலும் என்ன இருக்குன்னு தேடி தேடி படிக்கிறார். ஓஹோ. தமிழ் எல்லாத்துலயும் பெருசா பேசுறால நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஆமா. மொழியினுடைய வளமை என்ன, அதனுடைய செறிவு என்ன, என்ன இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, உருது இப்படி எல்லா மொழியும் தேடி 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 படிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி. அவர் வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா. இந்த எப்ப பார்த்தாலும் ஹிந்தி, மலையாளம், இதே ஆங்கிலம் இதான வேலை, வேற வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு கொண்டாடி சொல்லும். அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவர் சொன்னாரு அப்படி நினைக்காதம்மா, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டோம்னா சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ நேரிடும். அதுக்கு பல நாடு உதாரணம். அதனாலதான் மொழிக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் தேடி படிக்கிறேன். கேட்டுட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, வேலை இல்ல, இதே பொழப்பா, இதே படி, படிச்சு என்ன ஆக போகுது? நாங்க கேக்குறேன் என்ன ஆக போகுது? படிச்சு எந்த நாய் கேட்க போகுது அப்படின்னு கேட்டுவிட்டான். சரி. படிச்சு பொண்டாட்டி புருஷனை. ஆமா. படிச்சு எந்த நாய் கேட்க போகுது? இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டோன்னே அவருக்கு கோபம் தாங்கல. ஆமா. எங்க இவ்வளவு விஷயம் படிச்சு அப்புறம் புருஷனுக்கு கோவம் வராதா? இனிமே இவளோட வாழக்கூடாதுன்னு அவர் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போயிட்டார். சரி. அந்த நாட்டுல போய் தங்கி இருக்கிறாரு பல வருடங்கள். அங்க உள்ள மொழிகள் எல்லாம் தேடி தேடி கத்துக்கிறாரு. சரி. இவருக்கு எல்லா மொழிகளும் தெரியும் என்ற விவரம் அங்க பரவலா தெரியுது. ஆமா. அவர் தங்கி இருந்த நாட்டுல ஒரு நாள் பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? அரசாங்க கருவூலத்துல ஒரு கொள்ளை அடிக்கிற சம்பவம், ஒரு திருடு நடந்துருது. ஓஹோ. கூட்டமா வந்து திருடிட்டு தப்பிச்சிட்டாங்க. சரி. அங்க காவல்துறைக்கு பெரிய மண்டையடியா போச்சு. கண்டுபிடிக்கணும்ல. ஆமா. கண்டுபிடிக்கலைன்னா ஏன் கண்டுபிடிக்கல, என்ன ஏதுன்னு கேப்பா இல்ல. குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே காவல்துறை. ஆமா. அப்படின்னு தேடினா தடயம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப நேர்த்தியா தப்பிச்சு போயிட்டாங்க. சரி. தப்பிச்சு போனவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க. என்ன தவறு? தவறு நகர்ந்துரும்ல. கூட்டமா வந்தவங்க சும்மா வராம அதுல ஒருத்தன் நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. சரி. அந்த நாய் இங்க நின்றுச்சு, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. காவல்துறையில நாய் சிக்கிருச்சு. நாயை வச்சு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். சரி. நாய்க்கு எத்தனை அறிவு? நாய்க்கு வந்து 5 அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. எப்படி கண்டுபிடிக்கிறது?
அது சிரமம். ஆனால் நாய் தானே கண்டுபிடிக்குது. ஆமா, நாய் தான் கண்டுபிடிக்குது. காவல்துறையில பாரு ஏதாவது சிக்கல்னா நாயை பிடிச்சிட்டு தான் தர்றாங்க. ஆமா, அங்கே அறிவு யாருக்கு எவ்வளவுன்னு சொல்றது? நாய்க்கு தான் நல்லா இருக்கு. என்னடா அப்படி சொல்லிவிட்டு அப்ப காவல்துறை அதிகாரி இல்லைங்க, நமக்கு உண்மையிலே நிறைய ஆளுங்க தண்ணியை போட்டாலும் அஞ்சரி மாட்டேன். சரி சரி விடு. மாவும் மாக்களும் ஐயறிவினவு என்பது தொல்காப்பியம். சரி, அது போகட்டும். இப்ப நாயை வச்சு துப்பு துலக்கணும் எப்படி தெரியுமா? ஆமா. எந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு தெரியும். ஆமா. தமிழர் நீங்க நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும். ஆமா, நாய் வந்துடும். ஆங்கிலேயர் நாய் வளர்த்திருந்தா ஆங்கிலத்துல கூப்பிட்டா டாக் வா டாக் டாக் டாக். அது மாதிரி இந்திக்கார நாய் வளர்த்திருந்தா இந்தியில கூப்பிட்டா இந்தி நாய் வா, இந்தி நாய் வா. இந்தி நாய் இல்லடா, பாஷை தெரியலன்னா அப்படித்தான் பேசுறேன். இந்தியில் அந்தந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அதுக்கு தெரியும். இப்ப அந்த நாய் திருடர்கள் கொண்டு வந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, யாரை கூப்பிடுறது? யாரை கூப்பிடுறது? ஐயா படிச்சிருக்காருல, ஏற்கனவே ஐயா பழமொழி படிச்சிருக்காருல, அவருக்கு தான் தெரியும். பழமொழி இல்ல, பல மொழிகளும் படித்த பல மொழிகளும். பழமொழின்னா அது அர்த்தம் வேற. ஆமா, பல மொழினா ரெண்டு லானா இருக்கு அதுல பத்தியா இல்லையா? குண்டலா போனா அர்த்தம் தப்பா போயிடும். இப்ப அவரை கூப்பிட்டு வந்து பேச சொல்றாங்க. அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது அந்த நாய் திரும்பி பார்க்குது, வாலாட்டுது, கிட்ட வந்துருச்சு. அந்த மொழியிலேயே நாய் கூட பேசி அதை அரவணைச்சிட்டாரு. சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் நாய் வளர்த்திருக்கிறார்கள் கண்டுபிடிச்சு அந்த நாட்டுக்கு போய் அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்த எல்லா மொழியும் படிச்சு அவருக்கு ஏதாவது ஒரு வெகுமானம் கொடுக்கணுமே. அந்த அரசாங்கம் கேட்குது, ஐயா தீர்க்க முடியாத இந்த குற்றத்துல இருந்த வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டியே, அதனால உங்களுக்கு எங்க நாடு கௌரவம் பண்ண விரும்புது. எங்க நாட்டோட குடியுரிமை உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டான்னாரு. எங்க நாட்டில் உங்களுக்கு வீடு பங்களா அது மாதிரி ஏதாவது வேணுமா? வேண்டாம். காசு பணம் ஏதாவது கோடி கோடியா? வேண்டாம். ஏதாவது பொன் பொருள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வேணாம், எதுவுமே வேணான்ட்டாரு. என்னையா இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்துட்டு எதுவும் வேணான்னு சொல்லல, என்ன விருப்பம்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அதை செய்யுங்கன்னாரு. சரி, என்ன விருப்பம்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. என்னடா அது? காவல்துறை அதிகாரி கேட்கிறா, எதுக்கு அந்த நாய்? அது களவாணி பயலுக வளர்த்த நாய், அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்க அவர் சொன்னாரு, எல்லா மொழிகளையும் தேடி தேடி படிச்சேன். என் வீட்டுக்காரி கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு. ஆனா இந்த நாய் கேட்டுருச்சு நான் படிச்சதை, அதனால இந்த நாய் கேட்டுருச்சுன்னு அந்த நாய்க்கு நான் சொல்லணும், அதனால நாயை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். நாயா இருந்தாலும் மொழி பற்றோட இருக்குல்ல, அதான் உண்மை. அதுக்கு 5 அறிவு. ஆமா, நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் எத்தனைன்னே தெரியல. சில நேரம் அறிவு மங்கிருது. என்னத்த சொல்றது, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. எங்க இடத்துக்கு வந்திருக்கியா? நீங்க யாரு? நான் உங்களை கேட்கிறேன். மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. மேலூர்ல இருந்து வந்திருக்க முடியாது, யாருன்னு கேட்கிறேன். அதான் நாரத மகரிஷி. நீங்க நாரதர் மேலூர்ல இருந்து வாரீங்க? வந்திருக்கேன். எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா? ககனம்னா மறைமுகமாக வருவது. மறைமுகமா வந்தியா? நீங்க அப்படி வரலைங்க. என்னையா வந்தவன் நான் சொல்றேன், வரலன்ற வரலைங்க. அப்புறம் வந்தவன் நான் சொல்றேன், நான் பொய்யா சொல்றேன். என்ன எங்க பார்த்த நீ? என்ன 7:45 காரைக்குடி இங்க புதுக்கோட்டை சங்கத்துல வேன்ல பார்த்தேன். யார் என்னைய பாத்தியாடா? ஆமா, 12:20 இந்த மாசத்துல பிட்டிங் பண்ண பார்த்தேன். மனுஷனாடா இப்படி ஆடா இருந்தேன் நானு. 12:45 இந்த தூக்குச்சட்டியை பிட்டிங் பண்ணியா? ஏன்னா அது தூக்குச்சட்டியாடா, எடுவட்டவளை சொண்டு போடுறது தூக்குச்சட்டி மூடி பிடிக்க. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சன்னா அது ஒரு கதை, இது ஒரு கதை. சரி, இந்த கதைக்குள்ள வந்துட்டோமா? ஆமா, நான் நாரதருங்கிற பேரோட இருக்கேன். நீங்க நாரதர் அப்ப இருக்குல்ல? ஆமா, அந்த கதையோட நெல் வண்டியில வந்தது, உங்க சங்கத்துக்கு வந்ததெல்லாம் தெரியாதா? சரி, இப்ப நீங்க அங்க எல்லாரும் தெரியுமியா? நீங்க மேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க நாரதர். ஆமா, மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். சரி சரி, தேவலோகத்துல இருந்து வாருங்க. என்ன விஷயம் வந்தீங்க? உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்களை பார்க்கணும்னா இங்கே சங்கத்திலே பார்த்துருக்கலாம். அங்கே பார்க்குறதான் பலதும் பேசுகிறேன்னு, அங்கேயும் தான் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். யார் யாரை எங்கெங்கே பார்க்கணுமோ அங்கங்கே பார்க்கணும். உண்மை, அதுக்கு தான் அங்கங்கே போய் பார்த்தாத்தே அதுக்கு ஒரு சிறப்பு. அதுக்காக அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருந்தா வந்ததும் புதுசும் உழுதும் தரிசனம் போயிருமில்ல. அங்கேயே பார்த்துட்டு போயிருக்கலாம். சில பேர் நம்ம ஆளுங்க இங்கே வர்றதெல்லாம் இல்லை, என்னத்தையா சருக்கு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறது. முடியலன்னு என்ன வேணாலும் சொல்கிறோம்ல, அது நிறைய ஆள் இருக்கு. அப்படியும் போகக்கூடாது. நம்ம எல்லாம் போனாலும் இங்கே வந்து போகட்டும்டா. உண்மை, இந்த கலை நமக்கு கிடைக்க பெரிய பொக்கிஷம். அதான் உண்மை. வெகுஜன கலைஞர் நம்மளால 4 பேருக்கு நல்லது நடக்கணும். அதனால அதுதான் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல தரும் என்றார்கள். எப்படியெல்லாம் இருந்த இந்த உலகம், எப்படி இருந்தது, உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். ஆண்டவன் படைப்புல ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இந்த வடிவத்தில் வளருது. சரி, மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர்திணைன்னு பேர் வச்சது. உயர்திணை அக்ரிணை. உயர்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? அக்ரிணைன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? உயர்னா கீழே பள்ளம் சொல்லணும். மேலன்னா கீழே தானே சொல்லணும். மேலன்னா கீழ். ஆமா. வரவுனா செலவு. மேடுனா பள்ளம். ஆணுன்னா பெண்ணு. இன்பம்னா துன்பம். சரியா இருக்குல்ல? ஆமா. இப்ப உயர்வுன்னா
பணிவு, தாழ்வு, உயர்வு, தாழ்வு ரெண்டும் ஒன்று தானே. பணிவு ஒன்று தானே. பணிவுங்கிறது வேற, ஆமா. தாழ்வுங்கிறது வேற. ஆமா, தாழ்வுனா கொஞ்சம் தாழ்வு மட்டமா இருக்கு. அங்க பாரு இலக்கணம் மாறுது. புரியுதா இல்லையா? தமிழுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? உண்மைதான். பணிவுங்கிறது வேற, ஆமா. தாழ்வுங்கிறது வேற. சேக்கிழார் பெரிய புராணத்துல சரி பெயர்ந்து நீங்கின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டு வார்த்தை. பெயர்ந்து நீங்கி. பெயர்ந்துனா என்ன, நீங்கினா என்ன? ரெண்டு ஒண்ணு தானே. நான் அன்னைக்குன்னு ஊர்ல இல்ல போ. சரி விடு, ஒன்னைய போட்டு. ஆமா, நம்ம ஆளு சொல்ற மாதிரி நடு சென்றுல வைங்கிறது. நானே பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேள்வி கேட்டாருன்னு இங்கே வந்தேன். அங்கே கேள்வி கேட்டார், நீங்க வந்தியல்ல, இப்ப கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம ஆளு சொல்றது நடு சென்றுல. ஆமா. சென்ட்ரல் மையம்ங்கிறது. ஆமா. கேட்டு கதவுங்கிறது. லாக்கு பூட்டுங்கிறது. லாக்கு பூட்டு. ட்ரங்கு பொட்டிங்கிறது. ரெண்டு ஒண்ணு தானே. ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பெயர்ந்து நீங்கிங்கிறார். பெயர்ந்து நீங்கி. நீங்குதல் என்ன, பெயர்ந்துனா என்ன? பெயர்ந்துனா இடத்தை விட்டு பெயர்வதுன்னு அர்த்தம். நீங்குவதுன்னா மனசை விட்டு நீங்குவதுன்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தை இருக்கா? ஆமா. ரெண்டுக்கு அர்த்தம் இருக்கா? அப்ப உயர்வுனா தாழ்வு. ஆனா உயர்வுன்னு சொன்ன அதே இலக்கணம் ஓரறிவு குறைஞ்ச விலங்குகளை கூட தாழ்வுன்னு சொல்லல. நம்ம உயர்ந்த தமிழ் நோக்கமுடைய உயர்குணம் ஏவிய தமிழர்கள் விலங்குகளை மிருகங்களை தாழ்வுன்னு சொல்லாம அகரினின்னு பேர் வச்ச. அக்தினின்னு நீ சொன்னிய அந்த அக்தினை. பாகற்காய் கசக்குமா இனிக்குமா? பாகற்காய் வந்து கசக்கும் தானே. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சா? கசப்பு காயின்னு வச்சிருக்கலாம்ல. வச்சிருக்கேன் லூசு பையில. என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாம். உனக்கிட்ட கேட்டிருக்கேன். உன்கிட்ட கேட்டிருந்தா நீ நல்லா சொல்லியிருப்ப. வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்தேன். ஆமா. கசந்துச்சு. ஆமா. அவன் அப்படியே பேர் வச்சான் கசப்பு காயின்னு. பிட்டர் கார்டுன்னு ஆங்கிலத்துல பேர். கசக்கிற காய்க்கு கசப்பு காயின்னு அவன் பேர் வச்சான். நம்ம ஆளுக தமிழர்கள் கசக்கிற காயை கூட கசக்குதுன்னு சொல்லாம பாகற்காயின்னு பேர் வச்சா. பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய் கசக்கும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி வைத்த குணம்யா. சரி அது போட்டேன். ஆமா, இங்க சத்தம் கேட்டுச்சு. யாரு இங்க சத்தம் கேட்டுனா? உள்ள ரெண்டு பெண்கள் இருக்காங்க. பெண்கள்? நாமோதயம் என்னவோ? நாமோதமா பேர் என்னையா? அப்படியா? ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இப்பதான் வள்ளி குள்ளின்னு அவங்க பேரெல்லாம் சொன்னேன். உன் பேரை சொல்லியா? அதான் சொல்ல மாட்டேன். சொல்லாம இருக்கப்படாதா? தப்பா போயிடும். அதான் சொல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன இருந்தாலும் நீங்க கேட்கறியா? சொல்லணும்ல. சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேர் பேர் என்னன்னு சொல்லு. அதுதான் சொல்ல மாட்டேன். சொல்லதுன்னா என் பேரே சொல்ல மாட்டேன். ஓ, பேர் உனக்கு சொல்ல மாட்டேன். ஆமா. அப்படி பேர் வச்சாங்களா? நல்லா வச்சாங்க. உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் தெரியாது. ஐயோ, என்னடா அப்பா பேர் தெரியாம திர்ற? ஆமாங்க. பெரிய ஆளா வந்திருக்கேன், அப்பா பேர் தெரியல, அசிங்கமா போய் எங்க அப்புறம் இவ்வளவு பெரிய ஆளா அப்பா பேர் தெரியாம இருப்பாங்க? அப்ப சொல்லு. எங்க பெத்து ஆளாக்கி பேராக்கி வளர்த்து நல்ல பேர் மூலமா இருக்க முடியாதுன்னு ஒரு வச்சது பேர் தெரியாம இருப்பாங்க. என்ன பேரு? அதுதான் தெரியாது. என்னடா எல்லாம் சொல்லிட்டு கடைசியா தெரியாது தெரியாதுன்ற. பேர் என்ன? எங்க அப்பா பேரே தெரியாது. பேரே தெரியாது. ஆமா. உன் பேரு சொல்ல மாட்டேன், அப்பாவுக்கு பேர் தெரியாது. உங்க அம்மாவுக்கு பேர் என்ன? மறக்க மாட்டியா? மறக்க மாட்டேன். மறக்க மாட்டியல்ல? மறக்க சொல்லு. அதே மறக்க மாட்டேன். அதே மறக்கல இல்ல, ஞாபகம் இருக்குல்ல. எப்படிங்க தாயை போய் மறக்கலாமா? அதுல 7200 மணி நேரம் கருவுல இருந்திருக்காங்க. கருவுல சுமந்து குடியிருந்த கோயில். அவங்களுக்கு சோறுல இருந்தாலும் நம்மள சாப்பிட சொல்லி. ஆமா, பசிச்சுக்கிட்டே இருந்தாலும் பசிக்கல. நான் சாப்பிட்டேன்டா, அப்புறம் நீ சாப்பிடுறா. அம்மா பசி இல்ல, நீ சாப்பிடு. அப்படியெல்லாம் வளர்த்த தாயோட பேர் மறக்க மாட்டியல்ல? ஆமா. சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். அதான் சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். தாண்டா சொல்றா. அதான் மறக்க மாட்டேன். வேறு நீ சொல்றதை விட அவர் சொல்லிக்கிட்டு அவர் இப்பதான் தெளிவு கொடுத்துருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு நீ சொல்லிட்டு வந்தியாடா, அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு. இல்ல இல்ல, இப்ப தெளிவு கொடுத்து வாழைப்பழம் சாப்பிடுறாங்க. வாழைப்பழம் அதான் சொன்னது அப்படியே அங்க வச்சு விட்டாரு. நீ சொல்றதை விட அவர் சரியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா இருக்க. இப்ப தெரிஞ்சிருச்சு. உங்க அம்மா வேற என்னடா? எங்க அம்மா வேறு. அப்புறம் என்ன? அதுல மறதி ஒண்ணுதான் மனிதனுக்கு கிடைச்சிக்க பெரிய வரம். எது? சரி, சிரித்து வாழ வேண்டும், பிரசரிக்க வாழக்கூடாது. சந்தோஷம். நோய் விட்டு போகும். ஆமா, இருக்கட்டும். சரி சாமி. இங்க அந்த பொம்பளை பிள்ளை யாரு சொன்ன? ஒண்ணு யாரும் ஒண்ணு இருக்கு, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. உங்க அப்பா நம்பி தானே? ஆமா. உங்க அம்மா நங்கை மோகினி. ஆமா. நல்ல மனிதனுக்கு புள்ள வந்திருக்கேன். அவர் என்னமோ சொல்றாரு. சரி, அதையும் கேட்க. சரி கேட்டு வள்ளியை பார்க்கணும். வள்ளி பார்க்கணும்னா அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு. அது யாரு? ஏன் ஆள் தான். எதுக்குன்னு தோதுமா அதுதான். சரி, அதை என்ன செய்யறது? நான் சொல்றேன். என் மனைவி. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? சரி, அது இருந்துட்டு போது வள்ளியை கூப்பிடு. எங்க ஒரு மனுஷி எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா? வந்தாலே இதான் எங்க வீட்டுக்காரமா, இது தங்கச்சி அக்கான்னு அறிமுகப்படுத்துற இல்லையா? அதுகளையும் பார்க்கணும். அழைத்து வாருங்கள். இந்த வர சொல்றேன். கூப்பிடு. அயாலே
அடிங்க வாழைப்பழத்தை இறங்க. இப்பதான் தெளிவா ஏசப்பா ஏசப்பா நினைச்ச கலவு படிக்க ஏசப்பா இல்லையா நாடகம். சரி ஏசப்பா. நான் ஏசப்பா நாடகம் நான் சொன்னேன், சினிமா பாடலையா? அப்படி சொல்லி ஏசப்பா ஏசப்பா எல்லா பாட்டு பாடணும்ல. ஆமா ஆமா. எம்மதமும் சம்மதம் தான். கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ குஷ்பு போடி முண்டை கூப்பிடுறா. மாமா உரலு மாமா உரல அத்தங்கரையில காத்து கிடக்கிற ஆவாரம்பு போல உன்னை விளக்க மாத்த தூக்கி அடிக்க அடி போடு. ஏமா டேய் செப்பு சிலையா இருக்கு உரலுன்னு சொல்றேன், என்ன விளங்காத வேலை. அதுவும் இதாத்தான் இருக்கு, இதுவும் இதாத்தானே இருக்கு. அது குட்டிட்டுன்னு நான் பெரிய டின்னு சொல்லு. டேய் அது குட்டிட்டு. நான் வந்து 100 அடி டின்னு, அது 50 அடி டின்னு. போடு போடு. வாங்க வாங்க. ரொம்ப கெட்டு போயிட்டேன். ஹலோ ஐயா யாரு? சுவாமி. சாமி வாங்க. ஐயோ சாமி ஐயோ வந்தாரு. ஐயோ உன்னை கண்டனா வந்தோடனே மைக்கு க்ளோஸ். உன்னை கண்டனா எல்லாமே விழுது திரும்பி. பாருனே ஏ என்னடா மைக்கு காந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்கு. ஏய் அவங்க பேசணும் இல்லையா? விடு விடு. நீ நாளைக்கு வரையில மை கொண்டு வந்து வரும்போது ஏய் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமா. அடி பொம்பளைங்க குத்து ஆவுடி. ஆஹை ஆஹை. ஏய் மாமா அச்சோ மாடோ கூப்பிடுறேன், என்னன்னு கேளுமா. ஆஸ்கல் அண்ணே உன்னை வரையிலே ஒரு ஸ்டூல் கொண்டு வந்து வேண்டாமா சாமி வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஓகே மஞ்சு என் மேல இருக்கு. நான் எடுத்துக்கிறேன் வா, நான் பாத்துக்கிறேன். வா இருங்க சாமி உங்களுக்கு அழகா வச்சு தரேன். நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன். உன்னை அசிங்கப்படுத்துறாங்க அதையெல்லாம் கேட்கிறேன். நான் உனக்கு உயர்வா சொல்லலாம்னு நினைக்கிறேன். காலம் சொல்லல. அதான் உயரம் தான் குறைவு, உள்ளத்தால் உயர்ந்த பெண். உண்மையிலே ஒரு சிறப்பா நல்ல ஞானஸ்தி, எத்தனை டான்ஸர் குரல் வளம். அதனால எத்தனை டான்ஸை பார்த்து ரொம்ப ஞானமா ரொம்ப சூப்பரா பாடுது பார்த்தீங்களா? அதுதான். சொல்ற மாதிரி ஆனால் மரியாதை அடே சும்மா எழுதி போறேன். மனசு ரொம்ப தோகடிச்சிட்டியா? இது என்னண்ணே நகைச்சுவை இல்லாத இடம் எதுவுமே விளங்காது. இது என்ன? எது நகைச்சுவை? இது நகைச்சுவை இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சண்டையில் சொல்றீங்களா? உங்களை நாரதர் வேலை நீங்க வள்ளிட்டு போய் பாருங்க, எங்கிட்ட பார்க்காதீங்க. மரியாதைக்குரிய தங்கச்சி ஒரு பாட்டு கேட்டிருக்கிற மனோரஞ்சன், அதுக்காக பாடுவோம். அஞ்சலை வை. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, என் மனச பறி கொடுத்து சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு, வண்ண வண்ண கண்ணங்களும் காதல் முத்தாடு, என்னை பந்தாடு, வண்ண வண்ண கண்ணங்களும் காதல் முத்தாடு, ஓடோடு நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி என்பம் வைத்தாய் அழகே அழகே வரலாமா, அட வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம், உள் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவா, என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்றுக்கொண்ட வித்தை எல்லாம் கட்டட்டமா கண்ணே கண்ணே. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாரோ, பக்கம் தந்தை தொட்டவுடன் இந்த நின்னாரோ, பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாரோ,
மின்னாதோ வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு சென்றது வந்து விளையாடி சென்ற போது மனதோடு ஆசை வந்து விளையாட வந்தேனம்மா இளமை எளிமை சுவைத்தேனே இனிமேல் தினமும் சுகம்தானே அதை சொல்வேன் மானே உன்னை கொண்டாடுவேன் நானே அதை சொல்வேன் மானே உன்னை கொண்டாடுவே நானே சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவா வெற்றி மிக்க மகிழ்ச்சி உள்ளமே புலகாங்கிதம் என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உனக்குள்ள என்ன வச்ச தச்ச போதே உனக்குள்ள என்ன வச்ச தச்ச போதே சரலது கண்ணோரோ உரி வர நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்னு கட்டிலுக்கும் அஞ்சாறு தொட்டிலுக்கும் சொல்ல விட்டு மொத்த புத்தகைய அல்ல நினைச்சே விட்டு மொத்த புத்தகைய அல்ல நினைச்சே சொர்க்கத்துல கச்சேரி நேரமட்ட விட்டு மூச்சு முட்டை கட்டி போடுச்சு சொர்க்கத்தை எட்டியதாட்டு குத்தால சரலது கண்ணோரம் ஊறி வர பூர்வ ஜென்ம புண்ணியமோ தங்கச்சி நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரதரா? ஆமாமா. நம்ம இடத்திற்கா? ஆமா ஆமா. நிஜமா தானா? சாந்தமான முனிவர் இல்லையா? அவரை சந்திக்கணும். விரைவிலே அழைத்து வாருங்க. செம்பாட்டூர் பெரிய குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புறங்கள் சார்ந்த நன்றி என்கிறார்கள். வணக்கம். வரவேணும் சுவாமி வரவேணும் வந்தமை வாழ்த்திகருள் தரவேணும் வந்தமை வாழ்த்திகருள் தரவேணும் வரவேணும் இந்த வனம் மீது பாத மலரடி இணைபடவே சுவாமி என்று வந்ததுமே போதும் ஏது ஏது காரணம் மிக மிக நின்று புன்னகினிலே தவம் புரிந்ததோ
அருள் தர வேணும். ஞானமணியே கருணாநிதியே மாணவர்களின் தலைமை முனியே. ஞானமணியே கருணாநிதியே மாணவர்களின் தலைமை முனியே. ஞானசுதி